ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ராம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சாய்ராம்ஸ் கிச்சனில் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எஸ்எஸ் பிரியாணி எத்தனை பேருக்கு பிடிக்கும், அங்கே கொடுக்குற கத்திரிக்காய் புளிக்கறி எத்தனை பேருக்கு பிடிக்கும், அதை சிம்பிளாக வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அது ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கையளவு நடக்கடலை, வறுத்த கடலையாக இருந்தால் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம், பச்சை கடலையாக இருந்தால் நல்லாவே டோஸ்ட் பண்ணிக்கலாம் கோல்டன் ஆகிற வரைக்கும். அதே மாதிரி ஒரு 1.5 ஸ்பூன் வெள்ளை எள்ளுங்க, டீஸ்பூனில் எடுத்தாலே போதுங்க. ஸோ 1.5 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு தான் இருக்குது அப்படின்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அண்ட் தென் இன்னொரு இன்க்ரீடியன்ட் பார்த்திங்க அப்படின்னா வெந்தயம், ஒரு 10 வெந்தயம், வெறும் 10 போதும், இல்லைன்னா கசப்பு தட்டிடும். அவ்வளோதாங்க. நடக்கடலை, எள்ளு, வெந்தயம் இது எல்லாத்தையும் நல்லா கோல்டனாக டோஸ்ட் பண்ணி செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா மிக்சரில் பட்டு போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம செய்ய போகிற கத்திரிக்காய் புளிக்கறிக்கு. செகண்ட் ஸ்டெப், அதே பேனை ஒரு கிளாத் வச்சு நீட்டாக தொடச்சிட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் கடலெண்ணெய் செய்யும்போது கூடுதல் ருசியாகவே இருக்கும். கத்திரிக்காய் நான் 4 நறுக்கியிருக்கேன். ஒரு கத்திரிக்காயை 4 பார்ட்ஸாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உருளைக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு பியூர்லி ஆப்ஷனல் தாங்க. இந்த டிஷ்ஷுக்கு மேக்ஸிமம் கத்திரிக்காய் மட்டும்தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நான் என்னோடய டேஸ்ட்டு பொறுத்த மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். கத்திரிக்காயை நீங்கள் முழுசாக கூட 4 வகுந்துட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா எண்ணெயிலேயே இந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. ஒரு 40% நம்மளோட கத்திரிக்காய் இதிலே வெந்துடணும். வெந்து நல்லா கோல்டனாக மாறினதுக்கப்புறமா அதை செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதே ஆயில் இருக்கும் இல்லையா, அந்த ஆயிலே நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோம். சீரகம், மிளகு, கடுகு இது 3 தான் நம்ம தாளிக்கிறதுக்கு சேர்த்துருக்கோம். ஸோ இது 3 படப்படன்னு வெடிச்சதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் நான் 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி அது கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்து வெங்காயம் கூடவே நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியும் வதங்கி வந்ததுக்கப்புறமா மசாலா தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அண்ட் தென் 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் இது 3 சேர்த்துருக்கேன். நீங்கள் சாம்பார் தூள் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லை மிளகாத்தூள் மல்லித்தூள் மட்டும் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அண்ட் தென் சோம்புத்தூள், சீரகத்தூள், கருவேப்பிலை தூள் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை தூள் இல்லை அப்படிங்கிறவங்க விட்டுறலாம். என்னோடய சாம்பாரில் கூட நான் கருவேப்பிலை தூள் 1 ஸ்பூன் சேர்ப்பேங்க. அது என்னோடய கைண்ட் ஆஃப் குக்கிங்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஆப்ஷனல் தான். பட் எப்போல்லாம் கருவேப்பிலை கிடைக்குதோ வாங்கி வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. எந்த டிஷ்ஷில் ஆட் பண்ணிங்கனாலும் அது ரொம்பவே ஹெல்திங்க. ஒரு குட்டி டிப் இது உங்களுக்கு. அவ்வளோதாங்க. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா சேர்ந்து போய் பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்கான ஒரு கிரேவி கிடச்சிருச்சு நமக்கு. ஸோ அது கூட நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்து அந்த மசாலா அதுலேயும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்க போகிறோம். நம்ம வறுத்த பொடியை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அது செப்பரேட்டாக இருக்கட்டும். நல்லா ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி அந்த புளி தண்ணியோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி அந்த மசாலாஸ் எல்லாம் போட்டோம் இல்லையா, அந்த கலவை கூட அந்த புளி தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த டிஷ் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். காரம், உப்பு, புளி, புளிப்பு, இனிப்பு எல்லாம் கலந்து ஒரு மாதிரி டக்கராக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா அமுத்தி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இது எதுக்காக அப்படின்னா இந்த டிஷ்ஷுக்கு கத்திரிக்காய் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். பாருங்கள், நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். நல்லா 40% வெந்திருந்த கத்திரிக்காய் இப்போ ஒரு 75% நல்லா வெந்து வந்திருக்குங்க. அவ்வளோதான். இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பொடி, அதை நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். நான் ஒரு 1/2 கிலோ அளவு கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துருப்பேன். அதுக்கு நம்ம சேர்த்தோம் இல்லையா பொடி, அது வந்து கரெக்டாக இருக்குங்க அளவு. நீங்கள் ஜாஸ்தியாக இருக்குன்னுலாம் யோசிக்க வேண்டாம். அந்த பொடியை டேரெக்டாக நம்மளோட கறியோடு சேர்த்துற போகிறோம். சேர்த்து நீங்கள் கிண்டினீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கறிக்கு திக்னஸ் வந்துடுங்க. பிகாஸ் நம்ம அதில் நடக்கடலை சேர்த்துருக்கோம் இல்லையா, நடக்கடலைக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பசப்பசப்பு தன்மை இருக்கும். அதனால அது நல்லா ஒரு திக்னஸை உங்களோட கறிக்கு கொடுத்துருங்க. இந்த டைமில் நீங்கள் கொஞ்சமாக கத்திரிக்காயை அப்படியே மேஷ் பண்ண விட்ட மாதிரி விட்டுக்கோங்க.
ஸோ கத்திரிக்காயில் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். என் பையனுக்கு உருளைக்கிழங்கு எல்லா டிஷ்லேயும் இருக்கணும், அதனால நான் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு கருவேப்பிலை ஒரு நல்லா 2 கொத்து ஃப்ரெஷ்ஷாக கழுவி தூவி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி வைங்க. எதுக்காக அப்படின்னா இந்த கருவேப்பிலையோட அந்த இன்ஃப்யூஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்மெல்லு அந்த டிஷ்ஷு அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கூட வச்சுக்கோங்களேன். என்னை பொறுத்தவரை கருவேப்பிலை மல்லித்தலை இல்லாமல் நான் சமையலே பண்ண மாட்டேன். எங்கள் அம்மா கூட திட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ கருவேப்பிலையை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் க்ளோஸ் பண்ணி வச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்படியே அந்த ஸ்மெல் இன்ஃப்யூஸ் ஆகி தேவகுலோக அமிர்தம் கூட தோற்று போயிடும், அந்தளவுக்கு உங்கள் டிஷ் டேஸ்ட் ஆகிடும். ஃபைனலாக மல்லித்தலை இலைகளை நல்லா பூச்சாரல் மாதிரி தூவி சர்வ் பண்ணி பாருங்களேன், அவ்வளோ டக்கராக இருக்குங்க. நாட் ஒன்லி ஃபார் பிரியாணி, சுட சுட குக்கர் சாதம் வச்சு அதுக்கு இந்த தொக்கை போட்டு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது தொடர்ந்து நிறையா வீடியோக்கள் போடணும் அப்படின்னு சொல்லி உங்களோட பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் விஷஸ் எனக்கு தேவை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் சாய்ராம்ஸ் கிச்சன். கீப் ஆன் சப்போர்ட்டிங் சாய்ராம்ஸ் கிச்சன். மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே கிட்ட இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற டெய்லி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.